படத்தில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறைய லேக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு கிராக்கடைல் ஃபைட்லாம் ஒன்று வருதுங்க. அது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பயங்கர ஒரு இதாக எடுத்திருப்பாங்க. பயங்கர செலவு பண்ணி விஎஃப்எக்ஸ் அது இதெல்லாம் போட்டு பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அதோட கிளைமேக்ஸ் பாயிண்ட் என்னன்னு ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு போகும்போது அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்போ அந்த டோட்டல் சீக்வன்ஸாக நம்மளால் ரசிக்க முடியல. கடைசி தானே நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனாக தெரியுது. அதே மாதிரி ஒரு ஃபைட்டில் வந்து அம்பில் வந்து பாம்பு வச்சுட்டு அடிப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் காமிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெய்லரில் நிறைய விஷயத்த அவங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணி ஒரு ஆடியன்ஸாக போகும்போது ஆடியன்ஸுக்கு உட்காந்து படத்தை பார்க்க முடியல. இல்லை, கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. ஓப்பனிங்லேயே அந்த லாஜிக்கே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஒரு லேப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் படம் வந்து சூப்பராக ஆரம்பிக்க போகுதுன்னு தான் வந்துச்சு. எப்போ திஷா பட்டானியும் சூர்யா கடையில் இருக்க விஷயங்கள் காமிக்க ஆரம்பிச்சு, என்னடா இவ்வளோ ஒரு லாஜிக் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போகிறாங்க, டைலாக்ஸும் சரி ஒரு லாஜிக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, வீக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகும்போது தான் சரி கொஞ்சம் அதான் பெட்டராக வருமானு பார்த்தேன். அதுக்கப்புறமும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் அங்கேயும் உட்காந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பாக அந்த படத்தில் இல்லை. லேக் தான் படம். விஷுவலாக வந்து ப்ரில்லியண்டாக இருக்குங்க. விஷுவலாக வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக விஷுவல்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்தியன் சினிமாவில் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்னு வச்சிருந்த எந்த ஒரு படத்தை கூட கம்பேர் பண்ணாலும் விஷுவலாக வந்து இந்த படம் வந்து அதுக்கு கூட போய் நிற்கும். பட் கதை வயசு இந்த படம் சுத்தமாக இல்லை. ஸோ ஆக்டிங் சூர்யா சூப்பராக படத்தை தூக்கிட்டு போயிருக்காருங்க. எஸ்பெஷலி அந்த 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு முக்கியமான காரணம் சூர்யாவும் திஷா பட்டானியோட பேரிங் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருந்துச்சு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சூர்யா கொஞ்சம் லைட்டாக பாடி போட்டிருக்காரு அந்த படத்துக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்லிம் ஃபிகராக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு ஜோடி மாதிரியே தெரியல. பட் சூர்யாவோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக சூர்யா தான் தூக்கிட்டு போயிருக்காரு. சூர்யா மாத்திரம் இல்லை, எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் டிஐ, அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் வந்து ரொம்ப ஓவர் லவுடாக இருந்துச்சு. நான் ஒரு சைலன்ஸ் ப்ளஸ் மியூசிக் காமிக்கும் போது தான் ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் கொடுத்து கொண்டு போக முடியும். ஃபுல்லாக மியூசிக் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் ஒன்றா கேரக்டர்ஸ் ஃபுல்லாக கத்தி பேசுகிறாங்க. ஏன் கத்துறாங்க, எது கத்துறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஒரு ஆடியன்ஸ் யாராவது தூங்கிட்டாங்கன்னா எழுப்பி விடுறதுக்காக கத்துறாங்களா, ஒன்றும் புரியல. அந்த இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலாம் படத்தில். பாபி டியோல் ஒரு நார்மலான ஒரு வில்லன் கேரக்டர். அவர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு கூட்டு வந்தவங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் வைக்கல. ஒரு கரெக்டாக அந்த வில்லன் கேரக்டருக்கு என்ன சீன்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக வச்சிருக்காங்க. அவரும் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க. அது முடியும் போதே படம் அதுக்குள்ளே உட்காந்துருச்சு. ஸோ லீடு கொடுத்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்னடா படத்தை இன்னும் விடாமல் இழுத்துட்டு போறீங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ ஒரு கார்த்தி வந்து பண்ணியிருக்காரு. பட் இதே மாதிரி ரைட்டிங் வந்து போரா இருந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் வந்து சுத்தமாக வேலைக்காது. செகண்ட் பார்ட் பெட்டராக ரைட் பண்ணாங்கன்னா எடுக்கலாம். ஃபைட்ஸ் கொஞ்சம் ஓவர் ஹெவியாக தான் இருக்குது. இன்னொன்று இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வருதுன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஃபைட்டை முடிச்சிடணும். ஏன்னா ஃபைட்டை ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கே தெரியும் ஆடியன்ஸுக்கு ஃபைட்டு முடியும் போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு. அது ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. படத்தில் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு மாதிரி 3D எஃபெக்ட் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க படத்தில். பட் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்கலாம் பார்க்கணுன்னா இப்போ ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கையை வந்து வெட்டி கடலை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு வயலன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களால் நம்ம ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டு வரதும் கஷ்டம். ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸ் எதை வந்து மைண்ட் பண்ணி போனாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கும் இல்லாமல் இதுக்கும் இல்லாமல் ஒரு நடுவில் இருக்க படம். ஆக்சுவலாக உண்மையில சொல்லணும்னா 2-3 பேர் கேட்டீங்க. எனக்கு அவர் நட்டி சாரை வந்து நான் படத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக அந்த 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பயங்கரமான மேக்கப்லலாம் வராங்க. இப்போ ஒரு கருணாஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேக்கப்பில் வராரு. அதில் நிறைய பேர் வந்து டக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லை, படம் வந்து விஷுவலாக சூப்பராக இருக்குது. பட் ஜென்ரலாக என்டர்டைன்மெண்ட் வழியாக தான் நான் வந்து ஒரு படத்தை பார்ப்பேன். போய் உட்காந்தானா அந்த 3 மணி நேரம் எனக்கு எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு என்னால் படத்தை உட்காந்து பார்க்க முடியல. படம் வந்து அதனால் படம் வேஸ்ட் தான் சொல்லுவேன். விஷுவல்ஸ் வந்து டபுள் ஒர்த்துங்க. பட் என்னன்னா கதை நம்ம விஷுவல் என்ன தான் சூப்பராக வச்சாலும் நம்ம கதை தான் ஒரு படத்தில் வந்து பேஸ், அதுதான் முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம அடுத்த நம்ம ஃபுல்லாக ஒரு என்கேஜ்மெண்ட்டாக உட்காந்து பார்ப்போம். இது என்னால் உட்காந்து பார்க்க முடியல. அதனால கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. ஸ்டோரி இல்லாதனால படம் ஒர்த்து இல்லை. கார்த்தி கேமியோ படம் எல்லாம் முடிஞ்சு
அது அங்கேயே படம் ரொம்பவே உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் வரும்போது ஏன்டா இன்னும் படத்தை விடலையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவர் கேமியோ நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு நல்ல ஒரு சூர்யா வர்சஸ் கார்த்தி மாதிரி கொண்டு வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. பட் செகண்ட் பார்ட் வந்து இதே மாதிரி ரொம்ப வீக்கான ரைட்டிங்ல இருந்துச்சுன்னா படம் வேலைக்காது. இல்லை, போட்ட காசு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா படம் ரொம்பவே லேக் இருக்கு. அவங்க கொடுத்த ப்ரொமோஷன்ஸுக்கு போட்ட காசு எடுத்தாலே பெரிய விஷயம். ஒரு 4 out of 10 கொடுக்கலாம். அது அந்த மாதிரி கேமியோல எனக்கு வந்து பெருசா உடன்பாடு இல்லை. இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு கதையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ரிமைசஸ் என்ன இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஹீரோங்கிறது ஒரு ஆன் பண்ணி இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஹீரோ ஒருத்தன் வந்து போகிறான்னா அவன் ஒரு பிரச்சனையில் போகிறான், ஒன்று சால்வ் பண்ண போகிறான். அதுக்கு என்ன அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஒரு வில்லனாக இருக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறாங்க தான் ஒரு கதை. இதை முடித்த உடனே நம்மளுக்கு படம் பார்த்து முடிச்சாச்சுன்னுங்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் ஒருத்தன் கேமியோ வரான்னு சொன்னால், ஒரு ஷாட்டில் இப்போ கோட் படத்தில் வந்து எண்டில் ஒரு கேமியோ மாதிரி இந்த ஓஜியை காமிச்சாங்கல்ல, அது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள காமிச்சு முடிச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரி, செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு அது நல்லா இருக்கு. ஈவன் எந்திரன் படத்துலலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீட்டியை போய் மியூசியமில் வைக்கிற மாதிரி வச்சாங்க ஒரு 30 செகண்ட்ஸ். அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான லீடு. விக்ரம் படத்துலலாம் போட்டு சூர்யா வந்து அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் கதை பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க? இத்தனைக்கும் அது வந்து மக்கள் மத்தியில் ஹிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து தேவையில்லாமல் வச்ச மாதிரி தான் தோணுச்சு. அவர் ரோஹிஷன் ஒருத்தர் இருக்காருன்னு அவர் ஃபேஸை காமிச்சிட்டு முடிச்சிருந்தா ஓகே. அது அவ்வளோ லென்த் அங்கே காமிக்கணுமாங்கிறது என்னோட கேள்வி. அதே மாதிரி தான் இங்கேயும் என்னோட கேள்வி. கார்த்தி நீங்கள் அங்கே வந்து 10 நிமிஷம் ஏன் காமிக்கிறீங்க? கார்த்தி இருக்காருன்னு வச்சு நீங்கள் முடியுங்க, அது ஓகே. திரும்ப ஒரு கதை மாதிரி எதுக்கு கொண்டு போறீங்க? ஸோ கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பார்ட் காமினா செகண்ட் பார்ட்டில் ஆரம்பிங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. நல்லா ஃபைட்டு தான் படத்தில் பெரிய ப்ளஸ். பிஜிஎம் நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் சத்தம் அந்த ஜாஸ்தி. பட் ஆனால் பார்க்கலாம், தாராளமாக. புரியல. பாபி டியோல் நல்லா பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். ஃபைட்ல நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. சூர்யா ஆக்டிங் சொல்லவே வேணாம், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே ப்ரோ. நம்ம மொக்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா மஜா பார்க்கலாம். சூப்பரா இருந்தா சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பயமா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் மட்டும் தான் ப்ரோ சூப்பரா இருக்கு.